Hey guys, welcome back to the channel. இது நம்ம நேபாள் சீரீஸில் காட்மண்டுவில் டே 1ங்க. ஸோ நம்ம நேபாள் சீரீஸில் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஐகாட்டில் தர இல்லை நான் வந்து சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சீரீஸோட கண்டினியூஷன் அப்படியே புரியும். ஸோ போன வீடியோவில் பக்தபூர் தர்பார் ஸ்கொயர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெவாரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து ஃபேமஸ் ஆமாம். நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இந்த லஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நெவாரி தாலி என்னென்ன தந்திருக்காங்கன்னா ஒரு ஆம்லெட்னு சொல்லலாம். ஓகே, ஆம்லெட், அவுல், இது வந்து கிட்னி பீன்ஸு, இது வந்து அந்த வெங்காயத்தாள்னு நினைக்கிறேன், அது குக்கும்பர் கேரட் சாலடு, இது பார்த்திங்கன்னா கார்லிக், இது வந்து பஃபலோ கறி, இது வந்து உருளைக்கிழங்கு, நடுவில் இருக்கிறது அவுல், அது கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து கிங் கேர்டும்பாங்க, சம் யோகட் மாதிரி. இதைத்தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன். நார்மலாக உருளைக்கிழங்கு தான் பாயில் பண்ணி அந்த இதை உப்பு மிளகு பொடி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த கிட்னி பீன்ஸ் சாப்பிட்டு பார்ப்போமா? இது பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம பொரிகுள்ள வறுத்து சாப்பிடுவோம்ல நிறக்கடலை, அந்த மாதிரியே எண்ணெயில் போட்டு வறுத்துருக்காங்க. சேம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே அதே தான். நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தாள், டேஸ்ட்டே எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் பாயில் மட்டும் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த பூண்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சரியான காட்டு. இஞ்சி பூண்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது பீஃப் கறி, பீஃப் பஃபலோ கறி. ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கு. இந்த டோட்டல் பிளேட்டும் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது பஃபலோவுமே ஓரளவுக்கு ஹார்டாக இருக்குது. நம்ம போக்கராவில் சாப்பிடணும் அந்த அளவுக்குலாம் இல்லை, அதான் ஓகே தான். இதை நான் சாப்பிடவே மாட்டேன்னு நினைக்கிறேன், சரியான காரம். இது ஓகே, சைட் டிஷ்ஷாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவுளில் பெர்சன் சாப்பிடுவாங்க, அதுதான் ஹைலைட்டு. இங்கே எதுவுமே அவுளோட ஒட்டவே ஒட்டாது. இவங்க இப்படி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் அந்த ஃப்ளேவரில் எல்லாமே இருக்குது, பட் ஒன்று கூட ஒன்று வந்து ஒட்டவே இல்லை. கம்பைனாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒட்டவே மாட்டேங்குது. நம்ம ஊர் ரச சாப்பாடு எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே, தனித்தனியாக சாப்பிடும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் இந்த கிங் கர்ட் வேறு லெவல், மஸ்ட் ட்ரை. இந்த ஃபுட்லேயே எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கிங் கர்ட் சொல்லலாம். அந்த பன்னீர் டேஸ்ட், பன்னீர் ஸ்மெல்லோட கலந்த ஸ்வீட்னால பக்காவாக இருக்குது. இப்போ நேபாளில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்றோம், கீழே சாமான்கள் போட்டு. மோஸ்ட்லி எல்லா ஹோட்டலும் இந்த மாதிரி இருக்கானா இல்லை, ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் நேபாளி ஃபுட் சாப்பிட்ணும்
அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அது எனக்கு பிடிச்சிருக்கு. பஃபலோ ரொம்ப ஹார்டாக இருக்குது. நம்ம அங்கே போக்கராக சாப்பிட்டது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸி டேங்கி ஃப்ளவரோடு இருக்கும், அதனால் நல்லா இருந்துச்சு. இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ இந்த பக்தப்பூர்லேயே வந்து இந்த கிங் கர்டு அப்படிங்கிறது மஸ்ட் ட்ரை அப்படின்னாங்க, அதான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துருவோமா? நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் லெசி மாதிரியே தான் டேஸ்ட் வருது. கொஞ்சம் பன்னீர் ஸ்வீட்லாம் ஆட் பண்ணி நல்லா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஃபுல்லாக கர்டு தான், எருமை தயிர். ஸோ அப்படியே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுவா. சாப்பிட்டு முடிச்சிட்ட மாதிரி மீண்டும் நம்ம பயணத்தை கன்டினியூ பண்ணியாச்சுங்க. என்னென்னா நம்ம இந்தியன் குவிசின் மெயினாக எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா சவுத் இந்தியன் குவிசின் சாப்பிட்டு வேறு நீங்கள் எந்த குவிசின் சாப்பிட்டீங்கனாலும் நமக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் பெருசாக இருக்காது தான். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் குவிசின் தான் வந்து ஒன் ஆஃப் த டேஸ்டஸ்ட் குவிசின் இன் த வேர்ல்டு. ஸோ அதனால் அது கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 100க்கு ஒரு 70 மார்க் தரலாங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே தான். வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து பிடிக்கும், ஏன்னா வந்து அவங்க ப்ரெட்டு ஜாமு அதுவே சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நமக்கு என்னென்னா அந்த அவுல் கூட பார்த்திங்கன்னா அந்த கிரேவி ஒட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி அதான் ஹாஃப் குக்குடு ஹாஃப் பாயில்டு அந்த மாதிரியே ஃபீல் ஆச்சா. சமைக்க பாதியிலேருந்து எடுத்து அந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு பெருசாக டேஸ்ட் ஒத்துக்கலை, இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இங்கேருந்து நாகர்கோட் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போகலான்னு தான் ஐடியா பண்ணி இனிஷியலாக தான் பிளானாக இருந்தது. பட் என்னென்னா அங்கே போகிறது வந்து இப்போ வேஸ்ட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லொக்கேஷன்லேயே என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு எண்டில் பார்த்தா நமக்கு அந்த எவரெஸ்ட் பீக்கு ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எல்லாமே தூரத்தில் தெரியும். ஸோ அதை பார்க்கலாம் தான் நான் இந்த சீரீஸில் எவரெஸ்ட் அப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கிறதுனால அங்கே போனால் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து ஒரு மணி நேரம் அது போகணும், எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மாதிரி இப்போ காட்மண்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். காட்மண்டு போய் லோக்கல் சுற்றலாம், காட்மண்டு மார்க்கெட்டு, லோக்கல் பீப்புள் லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகலான்னு இப்போ கிளம்பிட்டேன். இங்கேருந்து வரும்போது தாங்க கேபில் வந்தோம், ஐ மீன் 2 வீலர் டாக்ஸியில் வந்தேன். நான் இப்போ பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் போயிட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்து பார்ப்போம். நம்ம கடைசியாக லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்தது லும்பினிலின்னு நினைக்கிறேன். லும்பினிக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டாக்ஸி இல்லை டூரிஸ்ட் பஸ்ஸு அந்த மாதிரி எடுத்தோம், இல்லைன்னா ரெண்டல் பைக்கு அந்த மாதிரி எதுவும் சுற்றிட்டு இருந்தோம். சரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறேன். இந்த ஏரியாலாம் பாருங்களேன், ஒரு 15th செஞ்சுரி 16th செஞ்சுரிக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். இந்த ஏரியா விட்டு வெளியே வந்தால் அதுவும் அந்த சைடு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் நேபாள். ஸோ இந்த இடத்த வந்து பர்டிகுலராக பர்பஸ்லி வந்து ரெனோவேட் பண்ணாமல் அந்த ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும், அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரோடு ஆகட்டும் இல்லை பில்டிங்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் எதுவுமே வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் டேமேஜ் ஆனாலும் எந்த ஃபார்மெட்டில் இருந்தோ அதே ஃபார்மெட்டில் அதே டைப்பில் தான் கட்டுறாங்க. நேபாளோட லோக்கலுக்கும் நம்ம நார்த் இந்தியாவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏதாச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம நேபாளில் இருக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கோ அப்படின்னா வண்டியோட நம்பர் பிளேட் வச்சு மட்டும்தான். ஸோ இங்கே இருக்க வண்டியோட நம்பர் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும்.
அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னா அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். வெஹிக்கிள்னால் நம்ம ஊர் மாதிரியே க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி போர்டிலலாம் வந்து நேபாளி பார்க்கலாம். நேபாளியுமே ஹிந்தி பார்த்திங்கன்னா மோரலஸ் சேமாக தான் இருக்கும். அதாங்க நேபாள் அப்படிங்கிறது நம்ம ஒரு யூபி எம்பி அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட்டில் சுற்றினா எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பராக வில்லேஜ் சைடில் போனால் வேணால் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்குமோ என்னமோ தெரில. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுனு சின்ன சின்ன வில்லேஜ் ஊர் எல்லா கடைகள் எல்லாமே பார்த்தா நம்ம நார்த் இந்தியாவில் இருக்க ஃபீல் தான் வருது. ஸோ நேபாளில் பார்த்திங்கன்னா ரோடு அப்படிங்கிறது பெருசாக தாங்க இருக்குது. 4 லேன் ரோடு, இந்த சைடு 2 லேனு, அந்த சைடு 2 லேனு, இந்த சைடு சர்வீஸ் ரோடு தனியாக இருக்குது. அதான் நம்ம இந்தியாவில் இருக்கோமா நேபாளில் இருக்கோமா அப்படிங்கிறது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ராயல் என்ஃபீல்டு போகுது, R15 எஃப்சி, மோஸ்ட்லி இந்தியாவில் என்னென்ன வெஹிக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மினி பஸ் தான் வந்து இங்கே இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ். இங்கே கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு பெருசாக இல்லை. கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் ப்ரோவின்ஸ் போகிற மாதிரி இருக்காது, லாங் ட்ரிப்புக்கு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சிட்டவான், லும்பினி அந்த மாதிரி போகிற மாதிரி. லோக்கலுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன மினி பஸ் தான் இருக்குது. பஸ் ஏறி உட்காந்தாச்சுங்க. எப்படி காட்மண்டு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். ஏன்னா 2 வீலரில் வரும்போதே காலையில் வந்து 3/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. எப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிரும். அதுவும் இல்லாமல் இவனுக்கு வந்து பஸ்ஸு ஃபில் ஆனால் தான் எடுப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்காங்க. எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கிளம்பவே. பார்ப்போம். இங்கே நேபாளில் கிளைமேட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணுங்க. நம்ம இப்போ வந்து பீக் மே மந்தில் இருக்கோம், அதாவது பீக் சம்மரு. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஸ்வெட்டர் போட்டு தான் சுற்ற வேண்டியதாக இருக்குது. காலங்காத்தால் ஆகட்டும் இல்லை நைட் ஆகட்டும். ஏன்னா ஃபுட்டில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸில் இருக்கும்ல, இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லை. நம்ம கோயம்புத்தூர்லாம் வந்து ஒரு வின்டர் சீசன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. பட் மேபி வின்டரில் வந்து குளிருன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம நேபாள் வரும்போது பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்க ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஆசான் பஸார் தான் வந்து நம்ம ஊரில் இப்படி சண்டே மார்க்கெட்டு டவுன் ஹாலில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடு பார்த்தீங்கன்னா கடைகள் எக்ஸட்ரா எல்லாமே இங்கே கிடைக்கும். நாங்கள் ஸோ இங்கே வந்து அந்த லோக்கல் கல்ச்சர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். நம்ம ஊர் டவுன் ஹாலு இல்லை சண்டே மார்க்கெட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்குங்க. சரி, நான் அப்படியே வந்துட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து லெஸ்ஸி வந்து ஃபேமஸாக, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இங்கே தான் அந்த மோமோ, லெஸ்ஸி, வேறு என்ன சமோசா இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு நாங்கள் அதனால தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். யா வாங்கி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. கிஸ்மிஸ்ஸு, கேஷ்யூ, ஒரு வெண்ணெய் எல்லாம் போட்டிருக்காங்க. புஷ்பப்மா செம்மையாக இருக்குங்க. சைடு வந்து பால்கோவாவில் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். வெயிலுக்கு அப்படியே ட்ரையாக வந்தேன். தண்ணி எங்கேயாவது வாங்கலான்னு பார்த்தேன். கரெக்டாக லஸ்ஸி கடை இருந்தது. செமையாக தான் இருக்குது. அந்த ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவா தான். இந்த லெஸ்ஸியில் பால்கோவா பீஸ் போட்டு தருவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதுவும் வந்து பஃபலோ மில்க் தாங்க, பஃபலோ கர்ட் தான்.
இங்கே இருக்கவங்களாம் வந்து மாடு வர பஃபலோ தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. What is this? This one? Okay, okay. Can I get some more? That one. Thank you. இந்த பால்கோவா தான் இருக்கிறது டேஸ்ட், அதனால் செகண்ட் ரவுண்ட் ஒரு டைம் வாங்கியாச்சு. வேறு லெவலுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெசி இன் நேபாள். நான் சாப்பிட்டல, நான் 4-5 டைம் லெசி ட்ரை பண்ணேன். இதான் இருக்கலையே பெஸ்ட்டு. செமையாக லெசி சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே வந்து இங்கே இருக்கிறதுலே லோக்கல் ஃபுட் என்னென்ன, ஸ்ட்ரீட் ஃபுட் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி இது அப்படியே ஒரு ஃபுட் டூராக கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பேக்கரிக்கு வந்தேங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, என்ன சாப்பாடுன்னு தெரில. In this, which one will be good? This or this one? Okay, give me that. What? Yeah. You want to eat or take away, sir? I'll eat. Okay. Oh, cream roll ka dala? How much? So chocolate cream bun. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த பன் அப்படிங்கிறது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுருப்பான்னு இதை சுட இருக்குது. இந்த க்ரீமில் தான், சாக்லேட் க்ரீமில் தான் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஊர்லலாம் சாக்லேட் க்ரீம் சாப்பிட்டா அப்படியே ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இங்கே வந்து அந்த சுகர் அப்படிங்கிறது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக சுட சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். நேபாளை பற்றி இன்னொன்று சொல்லி ஆகணுங்க, சொல்ல மறந்துட்டேன். நேபாளில் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கரன்சி லைட்டாக கிழிஞ்சாலோ இல்லை டேப் வச்சு ஒட்டி வச்சுருந்தாலோ செல்லாது, வாங்க மாட்டாங்க. ஆனால் நேபாளில் அப்படி இல்லை. எவ்வளோ நோட் எவ்வளோ கசங்கி இருந்தாலும் சரி, என்ன இந்தளவுக்கு பெயிண்ட் அடிச்சு தந்தாலும் சரி, இல்லை கிழிச்சு 4-5 இடத்துல பிளாஸ்டர் ஒட்டி தந்தாலும் சரி, எப்படி தந்தாலும் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும். இது என்ன பிரச்சனைனா எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஒரே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோமா இல்லை வேறு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே சுற்றுறோமானே தெரில. எனக்கு தெரிஞ்சு வேறு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் சுற்றுறோம். பட் இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த சைடு பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் சொல்கிறேன். நார்மல் டிஷர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அதே டிஷர்ட் பார்த்திங்கன்னா 700 ரூபா 750 ரூபா 800 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நேபாளி ருப்பியில் வந்து 700 800 போட்டிருக்காங்க. அதே இது நம்மளில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 500 450 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம அப்படியே நடந்து காட்மண்டு தர்பார் ஸ்கொயர்கிட்டே வந்தாச்சுங்க. ஆனால் இதுக்குள்ளே இப்போ போகிறதில்ல. ஆல்ரெடி இப்போயே வந்து 4:45 கிட்ட ஆச்சு. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ போனால் வேலையே ஆகாது. நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து நம்ம இந்த காட்மண்டு தர்பார் ஸ்கொயரை கவர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொவீனியர் ஷாப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. காசான்னு இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ ரொம்ப வெரைட்டிஸில் நிறைய இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொவீனியர்ஸ் தான். நம்ம சந்தை கடை மாதிரி இருக்கா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சொவீனியர் ஷாப்ஸ் தான். லைக் இந்த மாதிரி ஊசி பாசிகள், கமல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி குர்கா நைஃபு, இது கையில் மாட்டுற ப்ரேஸ்லெட்ஸு, மெட்டல்ஸ், பொம்மைகள், ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு, விநாயகர் ஸ்டாச்சு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு. இந்த ஒரு கடைகளில் வந்து சுற்றி
சுற்றி சும்மா என்ன இருக்குதுன்னு பார்க்கறக்கே வந்து ஒரு 1/2 hour to 1 hour தேவைப்படும். அதான் அப்படியே நாளைக்கு எப்படி இருக்கும், டைம் இருக்குமா இல்லை மழை பெய்யுமா, ஏன்னா வந்து வெதர் ரிப்போர்ட்டில் நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இந்த ஷாப்பில் மேபி இருக்குமா இல்லையான்லாம் தெரில. அதனால் இன்றைக்கே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஆசான் பசார்லேருந்து அப்படியே வந்தேங்க. ஏதோ சந்துக்குள்ளே பூந்து வந்தால் கடைசியாக பார்த்தா தர்பார் ஸ்கொயரே வந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக தான் இங்கே வந்தேன். மறுபடியும் போய் நம்மளோட ஃபுட் டூரை கன்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு இப்போ ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. அந்த லெசி குடிச்சு அதுக்கப்புறம் க்ரீம் பன் சாப்பிட்டு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. மறுபடியும் போய் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி ஃபுல்லாக சாப்பிட்டாலே நைட் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற லோக்கல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பானிபூரி. ஸோ பானிபூரி இந்த மசாலா எல்லாமே பார்த்தா கெட்டியாக இருக்குது. நம்ம ஊருக்கு இதுக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? एक प्लेट चाट, एक प्लेट पानी की पैक करिए। चाट मटर पैक पानी पूरी है सर। நேபாள் பானிபூரி அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஓவர் புளிப்பு. இந்த நம்ம ஊரில் பானிபூரி பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு கலந்த காரம் இருக்கும். இங்கே வந்து அந்த காரம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. புளிப்பு அப்படிங்கிறது 2 times இல்லை 3 times போட்டு தள்ளிட்டாங்க. மசாலி பெருசாக அந்த ஃப்ளேவர்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு மசால் லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இவங்களோட சில ஃபுட்டெல்லாம் பார்த்தா கொடூரமாக காரமாக இருக்குது. சில ஃபுட்டெலாம் பார்த்தா சுத்தமாக காரமே இல்லை. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணலாம். பானிபூரிக்கு ஒரு 5க்கு 2 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். நம்ம ஊர் பானிபூரி தான் செமையாக இருக்கும். இந்த நேபாள் வந்துட்டுங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு இருக்கும் தெரியுமா? இந்த மோமோ, லெசி, வேறு என்ன இந்த சோமீன், அந்த மாதிரி நிவாரி ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருந்துக்கணும். இந்த சேட் ஐட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் கண்ட கருமத்தை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கூடாது. நான் சாப்பிட்டாலே ஒன் ஆஃப் த கேவலமான பானிபூரி அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா பானிபூரியில் இந்த புளிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கலாம். இதில் வந்து நம்ம ஊர் பானிபூரி இருக்கும் தெரியுமா? அதில் வந்து இன்ட்டு 4, 5, 6 டைம் அந்தளவுக்கு புளிப்பு போட்டு வச்சுருக்கானுங்க. காரம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அந்த மசாலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வேக வச்சு லைட்டாக உப்பு மட்டும் போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே அதில் இல்லைங்க. நான் சாப்பிட்டதுலேயே ஒஸ்ட்டு பானிபூரி அப்படிங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் டூரில் இங்கே வந்து அந்த பபுள் சாய் அப்படின்னு ஒன்று ஃபேமஸ். ஆமாம், அது வந்து நேபாளியோட இதுதான். ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம் போக வேண்டியதான். இதுக்கு மேலே சாப்பாடுறதுக்கு வயிற்றில் இடமும் இல்லை. நைட்டு டின்னர் அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதாங்க அந்த பபுள் டீ. குடிச்சு பார்ப்போமா? இது பார்த்திங்கன்னா கோகோனட் ஃப்ளேவர் பபுள் டீ. இது அந்த பபுளில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊரில் அந்த ஜெல்லி இருக்குல்ல, ஜெல்லி வித்து சம் வெனிலா ஃப்ளேவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பபுள். கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்ம ஊர் ஜெல்லிலாம் கடிச்சா டக்குன்னு உடஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே தாங்க. ஒரு தேங்காய் பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தேங்காய் பாலை வந்து ஐஸ் போட்டு அந்த பபுள் தந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது குடிச்சு முடிச்சோன்னா இன்றைக்கி இதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியாது. டின்னர் அப்படிங்கிறது இதுதான் ஃபினிஷிங் டச்சாக. மோஸ்ட் அப்படியே ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மறுபடியும் நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறதுலாம் போய் தான் டிசைட் பண்ணும். ஸோ இதை குடிச்சு முடிச்சுன்னா அப்படியே ரூம் போக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புது ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே வயிற்றில் இடம் இல்லைங்க. இதுக்கு மேலே சத்தியமாக சாப்பிட முடியாது. ஆனால் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வேறு புது ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த காட்மாண்டு தர்பார் ஸ்கொயர் வந்து நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை until then bye from அருண்.